10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வரைபடங்கள். பயிற்சி 3.15ல வினா எண் 4 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வினாவ பாருங்க. ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையையும், அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குழாய்களின் எண்ணிக்கை அதை எக்ஸ் அச்சுல நாம குறிச்சுக்கணும். 2, 3, 6, 9. எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒய் அச்சுல குறிச்சுக்கணும். நிமிடங்கள்ல கொடுத்திருக்காங்க. 45, 30, 15, 10. மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க. பாருங்க, இந்த அட்டவணையை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. குழாய்களின் எண்ணிக்கை 2 அப்படின்னா தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகுமா? 45 நிமிடங்கள் ஆகுமா? அதே நாம 3 குழாய்கள் பயன்படுத்தினோம்னா 30 நிமிடங்கள்ல தொட்டி நிரம்பிடும். 6 குழாய்கள் பயன்படுத்தினோம்னா 15 நிமிடங்கள்ல தொட்டி நிரம்பிடும். 9 குழாய்கள் பயன்படுத்தினீங்கன்னா 10 நிமிடத்துல தொட்டி நிரம்பிடும். பாருங்க, குழாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எடுத்துக்கொள்ளும் நேரம் குறையுது. அதனால இத நாம எதிர்மாறல்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாருங்க, 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. இங்க இருந்து நம்மளால இதுக்கு விடையளிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, 2ஐயும் 45 பெருக்குனீங்கன்னா 90, 3 30 90, 6 15 90, 9 10 90 இல்லையா? அப்படின்னா 5 எதால பெருக்குனா 90 வருமோ அதுதான் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரமா இருக்கும். சரிங்களா? அப்படின்னா 5 எதால பெருக்குனா 90 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா வெரி சிம்பிள். 90 5ஆல வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா 1 5 5, 1 5 5, மீது 4 40, 8 5 40. அப்ப தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 18 நிமிடங்கள். முதல் வினாவுக்கு விடை. 2வது வினா பாருங்க. 2வது வினாவுல 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க. 9 நிமிடத்துல தொட்டி நிரம்பிருது. இங்க பாருங்க, 10 நிமிடங்கள்ல தொட்டி நிரம்பன்னா 9 குழாய்கள் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ 9 நிமிடத்துல தொட்டி நிரம்பன்னா எத்தனை குழாய்கள் தேவையா இருந்திருக்கும்? 10 இல்லையா? ஏன்னா 9 10 90, 19 90. அதனால இங்க குழாய்களின் எண்ணிக்கை 10. புள்ளிகள் எழுதிக்கலாம். புள்ளிகள் எப்படி எழுதணும்? 2, 45, 3, 30, 6, 15, 9, 10 அப்படின்னு நம்ம புள்ளிகள் எழுதியிருக்கோம். இப்ப வரைபடம் வரைவோம். எக்ஸ் அச்சுல பாருங்க, 2, 3, 6, 9 இருக்கிறதுனால எக்ஸ் அச்சுக்கு 1, 2, 3ன்னே போட்டுக்கலாம். ஒய் அச்சுல 45, 30, 15, 10 அப்படின்னு இருக்கிறதுனால நாம 5, 10, 15 போட்டுக்கலாம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சுக்கிறோம். எக்ஸ் அச்சுக்கு எக்ஸ், எக்ஸ் டேஷ் போட்டுக்கிறோம். ஒய் அச்சுக்கு ஒய், ஒய் டேஷ் போட்டுக்கிறோம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் அச்சுல 1, 2, 3 அப்படின்னு நாம குறிச்சுக்கிறோம். எக்ஸ் அச்சுலயும் ஒய் அச்சுல எண்களை குறித்த பிறகு நம்ம புள்ளிகளை குறிக்கலாம். பாருங்க, முதல் புள்ளி 2, 45. 2 எக்ஸ் அச்சுல இங்க இருக்கு. அதுல அப்படியே நாம மேல வரோம். 2ல இருந்து மேல கரெக்டா வந்து மேல 45ல இருந்து சைடுல வரும். வரும்போது நமக்கு புள்ளி இங்க இருக்கு. இந்த இடத்துல நம்ம புள்ளி குறிச்சுக்கிறோம். 2, 45. அடுத்த புள்ளி 3, 30. பாருங்க, எக்ஸ் அச்சுல 3 இங்க இருக்கு. அப்படியே நேரா மேல வரும். 30 ஒய் அச்சுல 30 இங்க இருக்கு. அதனால புள்ளி இந்த இடத்துல இருக்கு. அடுத்த புள்ளி 6, 15. எக்ஸ் அச்சுல 6. எக்ஸ் அச்சுல 6 இங்க இருக்கு. அப்படியே மேல வரீங்க. ஒய் அச்சுல 15 இங்க இருக்கு. 15ல இருந்து சைடுல வரீங்க. வந்தீங்கன்னா புள்ளி இங்க இருக்கும். அடுத்த புள்ளி 9, 10. எக்ஸ் அச்சுல 9 இங்க இருக்கு.
ஒய் அச்சுல 10 இங்க இருக்கு. 9ல இருந்து நேரா மேல வரீங்க. 10ல இருந்து சைடுல வரீங்க. 9,10ங்கிற புள்ளி இங்க இருக்குது. 10,9ங்கிற புள்ளிய கூட நாம குறிச்சுக்கலாம். 10 இங்க இருக்கு. 9 எங்க இருக்கும் அப்டின்னா, ஒவ்வொரு 2 கோடும் ஒன்ற குறிக்குது. அப்படின்னா 9ங்கிறது 10க்கு 2 கோடு கீழ. இங்க இருந்து 10க்கு நேரா மேல, அங்க 10க்கு 2 கோடு கீழ எந்த இடத்துல? 10,9ங்கிற புள்ளிய நாம குறிச்சுக்கிறோம். இப்ப இதையெல்லாம் இணைத்து வளைவரை வரைய போறோம். இது மாதிரி நாம வளைவரை வரைஞ்சுக்கிறோம். இப்ப கேள்வியில 2 கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு நாம விடையளிக்க முயற்சி பண்ணுவோம். மேற்காண் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து பாருங்க, வரைபடம் வரைஞ்சிட்டோம். 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இதுல எது குழாய்களின் எண்ணிக்கை, எது நேரம் அப்படிங்கறத முதல்ல நாம குறிச்சுக்கணும். கீழே இருக்கிறது குழாய்களின் எண்ணிக்கை. சைடுல இருக்கிறது தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம். நேரம் நிமிடங்களில். இப்ப கேள்வி என்ன? 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. 5 குழாய்கள். 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுல இருந்து நம்ம மேல பார்த்து ஒரு கோடு வரைகிறோம். அது நம்ம படத்துல எங்க தொடுதோ அங்க இருந்து இடது பக்கம் பார்த்து ஒரு கோடு வரைகிறோம். பாருங்க, ஒவ்வொரு 2 கோடும் ஒன்று குறிக்குது. அதனால 10க்கு அப்புறம் இது 15, அதுக்கடுத்த 2வது கோடு 16, அதுக்கடுத்த 2வது கோடு 17, அதுக்கடுத்த 2வது கோடு, அதாவது 6வது கோட்டுல நீங்க இந்த கோடை போடுவீங்க. அது எதுல இருக்கும்? இது 18. அதனால 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் 18 நிமிடங்கள். 2வது கேள்வி பாருங்க. 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை. அப்படின்னா இங்க 9 எங்க இருக்குன்னு பாக்குறீங்க. 10க்கு 2 கோடு முன்னாடி இருக்கிறது 9. அதுல இருந்து நேரா ஒரு கோடு கொண்டு வரீங்க. அது எங்க தொடுதோ அங்கிருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு வரையறீங்க. அது எங்க நிக்குதோ அதுதான் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை. எங்க நிக்குது? 10. அதனால குழாய்களின் எண்ணிக்கை என்ன? 10. படம் வரைஞ்சிட்டோம். படம் வரைஞ்சதை நாம என்ன செய்யணும்? அதுக்கு அளவு திட்டம் எழுதணும். x அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், y அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்னேதான். அடுத்து x அச்சுல எப்படி நாம கூட்டியிருக்கோம்? ஒண்ணா கூட்டியிருக்கோம். அதனால இங்க 1 அலகு. y அச்சுல என்ன பண்ணிருக்கோம்? 5 5ஆ கூட்டியிருக்கோம். அதனால இங்க 5 அலகுகள். மறுபடியும் ஒரு தரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். நாம என்ன பண்றோம்? நமக்கு அட்டவணையே கொடுத்துட்டாங்க. அதனால புள்ளிகள் மட்டும் எழுதினா போதும். அட்டவணையில இருக்கிறத புள்ளிகளா எழுதிக்கிட்டோம். அதே போல இந்த வினாக்களுக்கு இதுல இருந்தே நாம முயற்சி பண்ணி விடையளிச்சிருக்கோம். எப்படின்னா, இந்த 2ஐயும் 45 பெருக்குனா 90, 3ஐயும் 30ஐயும் பெருக்குனா 90, எதை பெருக்கினாலும் 90 இல்லையா? அதான் விகித சம மாறிலி 90. 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் வேணும்னா 90 5ஆல வகுத்து 18ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்க போட்டிருக்கோம். 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை வேணும் நமக்கு. இங்க நமக்கு அட்டவணையில கொடுத்திருக்காங்க 9 குழாய்களின் எண்ணிக்கைன்னா நிமிடங்கள் 10 அப்படின்னு. அதனால 10 நிமிடங்களா இருந்தா 9 குழாய்கள் தேவைப்படும்னு நம்ம இங்க போட்டுக்கிட்டோம். அதனால 2வது வினாக்கு விடை குழாய்களின் எண்ணிக்கை 10. படம் வரைகிறோம். x அச்சுல ஒண்ணொன்னா போட்டிருக்கோம். y அச்சுல 5 10 15 போட்டிருக்கோம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இங்க குறிச்சு அதை இணைத்து வளைவரை வரைஞ்சுக்கிட்டோம். அடுத்து கேட்டிருக்க கேள்விக்கு விடையளிக்கிறதுக்காக நமக்கு முதல் கேள்வி என்னன்னா, 5 குழாய்களின் எண்ணிக்கை 5ஆ இருந்தா தொட்டி எவ்வளவு நேரத்துல நிறையும் அப்படின்னு. 5ல இருந்து நேரா ஒரு கோடு போடுறோம். அது நம்ம வளைவரைய ஒரு இடத்துல தொடும். தொடுற இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு போறீங்க. அங்க நமக்கு 18ங்கிற இடத்துல அது y அச்ச தொடுது. அதனால எடுத்துக்கொள்ளும் நேரம் 18 நிமிடங்கள். 2வது கேள்வி என்னன்னா, 9 நிமிடங்கள்ல தொட்டி நிறையன்னா எத்தனை குழாய்கள் தேவை? 9ல இருந்து நேரா ஒரு கோடு போடுறீங்க. அது வளைவரைய தொடுற இடத்துல கீழே பார்த்து ஒரு கோடு போடுறீங்க. அது 10ங்கிற இடத்துல தொடுது x அச்ச. அதனால 10 குழாய்கள் நமக்கு தேவைப்படுது. மறக்காம அளவு திட்டம் எழுதிடணும். நன்றி மாணவர்களே.